நைட் சொப்பனம் ஆசிரமம் வச்சிருந்தேன். வேலை ஒரு மந்திரவாதி எனக்கு எல்லாம் மந்திரம் பண்ணிட்டு சொப்பனத்துல கவர்மெண்ட் படுகிறேன் நல்லா 6-8 கவர்மெண்ட் படுகிறேன். அப்போ என் வீட்டு வாசப்படி ஒரு ஆவி ஏறி விட்டான். அது நான் எங்க முன்னாடி வருது ஒரு பிசாசு. நான் என்ன பண்றது மாட்டு இந்த ஆவி வச்சு ஏறி விடுறான். எனக்கு எந்த மந்திரம் பண்ணிட்டு அந்த ஒரு பிசாசு ஏறி விடுறான். வந்து எனக்கு எதுனா தாக்க பாக்கணும். கையை மிதிக்க பாரு, அவனை பிடிச்சு பாரு, முழங்கால நின்னடி மாணவடிக்கு அடிச்சு முழங்கால பிடிக்கணும். சரிங்களா? நான் என்ன செய்யறேன்னா, நான் முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். வந்து முடியல மகிமை அந்த சுத்திர இப்படி தாக்குது ஏறி விழுது. ஆனா நான் என்ன பண்றேன், எழுந்து முழங்கால் போட்டு ஜெபிக்க 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 ஏவி விட்டு ஆவி அவனுக்கு அங்க போகுது. பாருங்க, அந்த ஆவி அவங்க போராடிது. நான் இங்க ஜோம் பண்ணிட்டே இருக்கிறேன். நான் ஜெபிக்க அந்த எரிஞ்சு போச்சு. அந்த மந்திரவாதி மந்திரம் போறதை விட்டுறான். தெரியுமா, யுத்தம் பெருசாகுது. அவன் வந்து என்கிட்ட நேரத்தை வரான், அவனே வரான் என் கூட போறான். அடுத்து காட்டேரி அனுப்பி போடுறான், அடுத்தது ஒரு துணியை அனுப்பி ஒவ்வொரு ஆவியா அனுப்பி போடுறான். ஆனாலும் எதுவுமே கிட்ட வர முடியல. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவனே வந்து நிக்கிறான். அவன் வந்து என்ன பண்றான், நிக்கிறான். அது என்ன மாதிரி தெரியுமா, கடைசியா அவனே முழங்கால் வச்சிருக்கான். கைய வச்ச உடனே தெய்வீக பிரச்சனை இறங்கி அவன் முழங்கால் போட்டு ஏசுதாயா தெய்வம் என்று சொல்லி அவன் ஆண்டவர் கையை பிடிச்சான். அல்லேலூயா. பிடியா வந்து போறான். ஏன்னா உங்களுக்காக எத்தனை பேர் தர முடியாது. நான் என்னதான் அடிக்கும் இந்த அம்மாவுக்கு தரப்பு நிக்கிறேன். இந்த அம்மா சேமில கட்ட நோய் வரும். ஆனாலும் கத்திர பிரச்சனை அப்படியே நான் பாக்குறேன். அந்த மந்திரவாதி ஏன் கூட சேர்ந்து அவனு மலர் போட்டு இதுதான் தெய்வம். நீ எல்லா மந்திரவாதியும் அப்படி சொல்லுவாரா? எல்லா மந்திரவாதியும் தெரியும் இயேசுதான் தெய்வம். எங்களுக்கு நீங்க தான் ஜெபிக்கணும். ஒரு நாள் உபாசம் போடு, நாள் உபாசம் போட ஐயா போடிய ஊழியர்களாக உபாசம் ஒரு காக்கல நாள் உபாசம் ஸ்மீக்கலாம் தெய்வம் பண்ணுவோம். நம்ம ஜெபிச்சோம், நமக்காக பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ முச்சனை கல்வி வரமே ஓடுறது. எத்தனை நாள் ஊழியர்கள் நமக்காக உபாசம் போடுறோம். ஜெபிக்கலாம். ஏன் நீங்க உபாசம் போட்டு பாருங்க. அந்த ஏன்னா பேருது சிறைச்சாலை யாரு இருக்காங்க, பேரு ஒரு அப்போஸ்தலர் சிறைச்சாலை இருக்கா. யார் ஒழுங்கா ஜெபிச்சாங்க, பிள்ளைய சபையாரா ஜெபிச்சாங்க. தேவத்துல பேர் கொண்டு வரலாம். சபையாரா நீங்க ஜெபிக்கணும். வரக்கூடிய நாட்கள் பிறவி மாசம் ஜெபம். நீ ஆண்ட சொல்ல பிள்ளை நம்ம வைக்க போறோம். நீ உட்காந்து உண்மையிலே காத்துக்க எழுதி நீ அடுத்த லீடி நீங்க தான் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் நீங்க ஜெபம் நீ பண்ணணும். ஆமென். வா சபையில் பிறவி மாசம் ஜெபம் நடக்குது. வா கூட்டிட்டு வா, உட்காருங்க. தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க ஏரியாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. 2வது உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. 3வது சபைக்காக சபை ஊழியத்துக்காக ஜெபம். பாருங்க, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறந்து நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் ஆனோ நாமே சொல்லுங்களேன். ஒரு மனுஷன் நான் நிக்கிறேன். கிராமத்துக்காக வீதிக்காக சிறப்பு நிக்கிறேன்.